லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஷாப்புக்கு வந்து நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிகல்ஸுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ விஜயா ஐசோன் இது வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விருகம் பக்கம்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படியே நம்ம டி மார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ உள்ள வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான லென்ஸ் இருக்கு, நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான கிளாஸ் செட் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். நீங்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். வந்தாச்சு. நிறைய கிளாஸஸ் இருக்கு. எது வந்து இப்ப செலக்ட் பண்ண போறது இல்ல. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க. சோ கிளாஸஸ் பார்க்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். பட் என் ஃபேஸ்க்கு எது கரெக்டா இருக்கும், என்ன மாதிரி கலர் போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு. சோ நீங்க தான் வந்துட்டு இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. கண்டிப்பா. சோ இவங்க பேர் வந்துட்டு பூர்ணிமா. இவங்க தான் வந்துட்டு இந்த கடையோட ஓனர். ஹாய் சொல்லிடுங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, நம்ம பாப்போமா? யா ஷூர், டெஃபினட்டா. ப்ளீஸ் ஹேவ் a seat. யா. So already existing already glasses போட்டுருக்கீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ இப்போ அது வந்து தொலைஞ்சு போச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நல்ல விஷயம். எங்களுக்கு நல்ல விஷயம், உங்களுக்கு அது ஒரு ஓகே. பட் இட்ஸ் ஓகே. இல்லனா மேனேஜ் பண்ற அளவுக்கு கண்ணு தெரியும். ஓகே, பட் போட்டா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணும். ஷூர். இப்போ நீங்க பார்க்கவே வந்து உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் காம்பாக்டா ஸ்மாலரா இருக்கு. சோ நம்ம வந்து பிக்கர் சைஸும் போக முடியாது, சோ ஸ்மாலரும் போக முடியாது. சோ வில் கோ ஃபார் a மீடியம் சைஸ். சோ ஒரு மிட் ரேஞ்ச்ல என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ we have a few collections இருக்கு, which is a cat eye, round, rectangle, hexagon. சோ அந்த மாதிரி போலாம். அண்ட் பார்க்கவே நீங்க கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கிறதுனால சோ ஒரு மாதிரி ஒரு funky colors like ஒரு light fluorescent அல்ல yellowish அந்த மாதிரி இல்ல. and nowadays இப்போ வந்து transparent வந்து ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. சோ அதுல என்னவோ அது பண்ணலாம். and if you're more into like systems இல்ல நிறைய working இருக்கு and you're more into glasses media அந்த மாதிரி இருக்கிறதுனால so we'll go for like a blue protection glasses அந்த மாதிரி இருக்கு. so நிறைய varieties இருக்கு. ஒண்ணா நம்ம இப்ப பார்க்க போறோம். yes exactly. yeah. சோ இப்போ இந்த செக்ஷன்ல வந்து எனக்கு இந்த இது ட்ரை பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. இது நான் ஷூர் கண்டிப்பா. ஓகே. சோ ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. இது ஃபேஸ் விட பெருசா இருக்கு. யா, கொஞ்சம் ஐ திங்க் நம்ம சைடுல கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ we'll go for like கொஞ்சம் smaller size போலாம். ஓகே. and இந்த இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே இட்ஸ் வந்து ப்ளூ கலர், நேவி ப்ளூ. சோ இது எல்லாத்துமே வந்து சூட் ஆகும். யா, இது நல்லா இருக்குல்ல? யா, இட்ஸ் நல்லா இருக்கு. இட்ஸ் நைஸ். சோ இது வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இதுலயே நம்ம ஸ்மாலர் சைஸும் பார்க்கலாம். ஓகே, இதுலயே நீங்க சைஸும் தருவீங்களா? இப்போ இன் கேஸ் இது ஸ்மாலா இருக்குல்ல, என்ன விட ஃபேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு பிக் சைஸ் கண்டிப்பா பிகாஸ் கஸ்டமைஸும் பண்ணி தருவீங்க. கஸ்டமைஸ் ப்ராப்பர் கஸ்டமைஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு கஸ்டமர்ஸ். என்ன கலர்ஸ் அண்ட் அதுல என்ன சைஸ். ஓ, கலர்ஸும் நீங்க பண்ண கலர்ஸும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, சோ நைஸ் இல்ல? சோ கலர்ஸ்மே வந்துட்டு நம்மளுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஐ மீன் கலர்ஸ்மே வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் சைஸ்மே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நைஸ். எல்லா கிளாஸஸ்க்குமா இல்ல செலக்டிவ் கிளாஸஸ்? எல்லாமே anything. ஓகே, இந்த மாதிரி லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணலாமா? டிரான்ஸ்பரன்சி ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை. ஓகே, நல்லா இருக்கா? ஆக்சுவலா சின்ன வயசுல சொல்லுவாங்க கண்ணாடி போட்டுருந்தா ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிகாஸ் சின்ன வயசுல நம்ம இருந்த ஜெனரேஷன் வேற, அண்ட் இப்ப இருக்கிற கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல்ஸ் வேற. ஃபுட்ல இருந்து டிராவல் இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நிறைய சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதே வந்து கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம பிளெயினா வந்துட்டு அவங்களோட நெக்கட் ஐயோட வந்து யூஸ் பண்றாங்க. அதனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு வாட்டரிங், டிஸ்சார்ஜன் அண்ட் ஐ வந்து இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது எதனால அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 year ஒர்க் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறவங்களே ஒன்ஸ் அந்த ஒரு 1 year தாண்டினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஸ்லோலி என்ன ஆகும்னா நம்மளால பிளிங்க் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா பிகாஸ் ஸ்டாரிங்காவே இருக்கும். கம்ப்ளீட் நம்ம சிஸ்டம்ல பார்க்கும்போது அவங்க கண் கூட சிமிட்டவே மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு என்ன தெரியும்னா நம்மளுக்கு வாட்டரி ஆகுது, ஐ இரிட்டேஷன் ஆகுது, பர்னிங் ஆகுது. ஸோ நம்ம அடிக்கடி வந்து பிளிங்க் பண்ணணும், ஐ வாஷ் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸஸ் இஃப் யூ மோர் இன்டூ லைக் மோர் தென் 5 to 8 hours கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் போட்டே ஆகணும். பிகாஸ் சிஸ்டம் கிளாஸஸ் என்ன பண்ணணும், இட் ஆல்வேஸ் ஒன்லி த குட் ரேஸ். அதாவது சிஸ்டம்ல இருந்து வர பேட் ரேஸை
கட் பண்ணிட்டு இட் அலோஸ் ஒன்லி த குட் ரேஸ். அப்படின்னும் போது உங்களுக்கு தாராளமா அது ஸ்பாட் சேஞ்சஸ்ங்க. அது எல்லாமே ஓகே போட்டு அந்த ஸ்பாட்ல அந்த மினிட்ல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இமிடியேட் ரிசல்ட்னா அது சிஸ்டம்ல வந்து சோ அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஓகே இப்போ இதுவே நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட் Yeah, பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே கண்டிப்பா இந்த பண்ணலாம். செக்ஷனுக்கு அப்படியே நம்ம வருவோம். இங்கேயும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. யா ஸோ இந்த green எனக்கு தெரிஞ்சு இது என் ஃபேஸ்க்கு பெருசா யா கொஞ்சம் பிக் சைஸ் பட் யா ஸோ இதுவுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் அதுலயே நம்ம கிட்ட வந்து Black இருக்கு அண்ட் Black வித் பாட்டம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஓகே அண்ட் இல்ல இதுல உங்களுக்கு ஃபுல் கலர்ஸ்னாலும் பண்ணலாம். ஓகே இது எப்படி இருக்கு? ஸோ இப்போ வந்து நிறைய சின்ன குழந்தைங்க கூட வந்துட்டு கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கரெக்ட். ஸோ இது எப்படின்னா கிட்ஸ் வந்து சொல்ல தெரியாது. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் கிட்ஸ் வந்து அம்மா அப்பா போட்டிருந்தாலே அது வந்து இட்ஸ் ஜீன் ஹெரிடிட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும், அப்பா கிட்ட 2 பேருமே போடல கிளாஸஸ். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும், அதை பார்க்காம விட்டதுனால என்ன ஆயிருக்கணும் அது அதிகமாயிருக்கும். ஓகே ஸோ நம்ம ப்ராப்பரா வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து இது வந்து நம்ம ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும். ஐ டெஸ்டிக்ன்றது ஒரு மேண்டட்டரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேஸ், அதாவது ரொம்ப ஹையா வந்து நம்ம அப்போ வந்து பாக்குறத வந்து அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணோம். ஓகே இப்போ குழந்தைங்க என்ன மாதிரியான ஃப்ரேம்ஸ் வந்துட்டு விரும்பி வாங்குறாங்க? என்ன வரும்போது கலர்ஃபுல்லா இப்போ ரீசெண்டா ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, ஹாரி பாட்டர் கிளாஸஸ் தான் வேணும், ஸ்பைடர்மேன் கிளாஸஸ் தான் வேணும். ஓகே ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் என்னன்னா எல்லாருமே மொபைல் ஸ்மார்ட் போனை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாமே இட்ஸ் லைக் அண்டர்டேக்கன் ஆர்டர்ஸ் தான். ஆர்டர் எடுத்து கொடுக்கறது. ஓகே அப்போ நீங்க என்ன மாதிரி தீம்ல கேட்டாலும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு பக்காவா ரெடி பண்ணி தருவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு. ஸோ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க எவ்வளவு நாள்ல டெலிவர் பண்ணீங்க இன் கேஸ் ஒரு within a day yeah, and it depends power. So it's பவர்ல வந்து 2 பவர் இருக்கு. ஒன்னு வந்து இட்ஸ் ரெடி டு மேக் இருக்கு, இன்னொன்னு மேக் டு ஆர்டர் இருக்கு. So it depends clients and clients என்ன மாதிரி டிசைன்ஸ் போறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரி லென்ஸ் சூஸ் பண்றாங்கன்றது தான். and maximum just 1 dayல கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கும் டைம் வேணும் இல்லையா? பிகாஸ் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து டைம்ல வந்து நம்ம வந்து ஹரி பண்ணி அதை எதுவும் இது பண்ண முடியாது. இட்ஸ் பெட்டர் டு வெயிட் அண்ட் சும்மா இது பண்ணல இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த செக்ஷன்ல எல்லா கலர்ஸுமே ஒரு மாதிரி ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிட்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன். இப்போ இந்த கலர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் ஃபேஸ் குட்டியா இருக்கா? I think we'll go for இந்த பீச் கலர்ஸ் கூட போலாம். எஸ் பீச் கலர்ஸ் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்ல. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஓகே அப்படியே நம்ம லைட் லேவெண்டர் போலாம். பிகாஸ் Black வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் கலர் ஆயிடுச்சு. எஸ். சோ Black போறது வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. ஓகே. சோ நிறைய நியூ கலர்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கலர் தான் இருக்கும், Black, brown. True. சோ அப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாமே போலாம். நம்ம கிட்ட ஆல் கலர்ஸ் which is new colors பேஸ்டல் அந்த பீச்ல அந்த ஆலிவ் கலர்ஸ் எல்லாமே இப்ப நிறைய பெஸ்ட் செல்லர்ஸ் அந்த. ஆமா. இப்போ எல்லாருமே வந்து இப்போ பவர்ஸ் இல்லைனாலுமே வந்துட்டு ஸ்டைலா வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் நம்மளுமே இருக்கோம். எஸ். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன மாதிரியான மெட்டல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க ஃப்ரேம்? இது எல்லாமே வந்து பியூர் அசிட்டேட்ன்றது நம்ம வந்து ஷெல் பார்த்திருப்போம், பிளாஸ்டிக் பார்த்திருப்போம், ஃபைபர்லயே பார்த்திருப்போம், அண்ட் லப்பரைஸ்டு கூட பார்த்திருப்போம். ஸோ அசிட்டேட்ன்றது which is unbreakable. ஓகே. ஸோ இது நம்மளா சேஞ்ச் பண்ற வரைக்கும் எதுவுமே ஆகாது. அண்ட் இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் இட்ஸ் வந்து ஈஸி ரீப்ளேசபிள் சொல்லுவாங்க. ஓகே. இத நீங்க வந்து ப்ராப்பரா தனியா எடுத்துட்டு வந்திருந்தாலும் நம்மளால வேற ஒரு ஸ்லீவ் போட முடியும். ஓகே. சோ இப்போ கிளாஸஸ் யூஸ் பண்றவங்களுக்கே பெரிய வரிங்க என்ன இருக்குமா, ஐயோ கீழே போட்டு உடைஞ்சிருமோ அப்படின்னு. நம்ம கிட்ட என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா ஈவன் பிசிக்கல் டேமேஜ்க்கு வந்து இட்ஸ் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் வாங்குனதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் 6 monthsல within 1 yearக்கு ஈவன் ஃபார் பிசிக்கல் டேமேஜ் இப்போ நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்க, நெக்ஸ்ட் 8 monthsல கிளாஸஸ் உடைஞ்சிருச்சுன்னா அகைன் யூ டோன்ட் ஹேவ் டு பை. ஓகே. யூ ஜஸ்ட் கம், நீங்க வந்தாலே போதும், என்ன எடுத்திருக்கீங்களோ அதே இதுல ஒரு 1 pair வந்து நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அதுதான் நம்ம ஷாப்போட வந்து பெரிய ஹைலைட்டே அதுதான்.
இந்த மாதிரி டிண்டட் கிளாஸ் நல்லா இருக்குல்ல, லைட் பிங்கிஷ். ஸோ இது வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ நீங்க டிண்டட்னு சொன்னனால இப்போ நம்மளோட சன் கிளாஸஸ்ல இப்போ பவர் கிளாஸஸ் மாதிரி வந்துட்டு பண்றாங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். சன்கிளாஸஸ்லயே பண்ணலாம். பிகாஸ் மோஸ்டா எல்லா சன்கிளாஸஸும் பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வந்து டிரைவிங் பர்பஸ் தான். ஓகே. ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா ஃப்ரம் டே மார்னிங் 6ல இருந்து நைட் 6 வரையும் போகலாம். பட் ஆஃப்டர் 6 வந்து இது கண்டிப்பா போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ இந்த மாதிரி டிண்டட்லாம் போகும்போது இட்ஸ் ஃபுல் வேக்கிங் ஹவர்ஸ். அதாவது 24/7 வந்து யூ கேன் வேர் ஆல் த டைம். ஆனா பட் நீங்க இந்த மாதிரி வேர் பண்ண முடியாது. ஸோ இது ஈவினிங்க்குமே பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி லைட் பிங்கிஷ் இதெல்லாமே இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க, இன்டோர்ல நிறைய இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி இருக்கும். ஒரு என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுல நானே வந்து ரெகுலரா வந்து போடலாம், இன்டோர்லயே போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ்ல இருந்து உங்களோட ப்ரொஃபஷனலா ரொம்ப கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. சன்கிளாஸஸ் வந்துட்டு என்ன சொல்றது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி சொல்லுங்களேன், என்ன நம்ம கிட்ட வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. ஸோ சன்கிளாஸஸ் பார்க்கும்போது ஃபார் மென் கலெக்ஷன்ஸ்க்கு வி ஹாவ் அ ஏவியேட்டர் அண்ட் வேஃபரர் ஆல் ஷேட்ஸ் விச் இஸ் ஹெக்ஸகான் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ கைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் இன்டு டபுள் பிரிட்ஜ். எஸ், இந்த மாதிரியும் போகலாம். அண்ட் யூனிசெக்ஸுமே நம்ம போகலாம். அண்ட் இப்போ ஒரு சிலர் வந்து மிரர் கோட்டிங், இப்போ லேட்டஸ்டா ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க மிரர் கோட்டிங்ல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இதுல வந்து யூ கேனாட் see my eyeball. நான் இப்போ இவங்களை பாக்குறேன் நீங்க என்னால ஜஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அட்வான்டேஜ்னு சொன்னாங்க. பட் இது எனக்கு தெரியல எப்படி எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் யாருக்குன்னு தெரியல. இதுல வந்து நம்ம கிட்ட கலர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரசன்ட் ஃபினிஷிங்ல இதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே நல்லா. அண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த ரேபன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் ரேபன். ஒன்ஸ் யூ கோ, அதாவது நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காவே கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது என்னவோ இதே மாதிரி பிளைனா இருக்கு. இது ஒரு பெரிய இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே நம்ம எக்ஸாக்ட்லி மெயின் ஃபார் யூவி ப்ரொடெக்ஷன். ஒன்ஸ் அந்த சன்லைட்ல இருக்கிற யூவி அதுல டச் பட்ட உடனே இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் வந்துடும். ஓகே. சோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி போறீங்க, இல்ல மால்குள்ள போறீங்க, இல்ல வீட்டுக்குள்ள போறீங்க, இல்ல ஒரு மீட்டிங் போர்ட்ல ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆவீங்கன்னா பவர் பண்ணிக்கலாம் நம்ம. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும் இம்மீடியட்டா. ஓகே. நீங்க வந்துட்டு இன்டோர் அவுட்டோருக்குன்னு தனித்தனியா கிளாஸஸ் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி ஒண்ணு வாங்கினீங்கன்னாவே போதும். ஸோ இது சன்கிளாஸஸ்ல மட்டும் இல்ல, நார்மல் ஸ்பெக்டகல்ஸ்லயுமே நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பெக்ஸ்லயுமே பண்ணலாம். ஓகே. டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ ஒன் இன் ஆல்ன்ற மாதிரி இவ்வளவுலாம் பண்ணது முக்கியம் இல்ல, அது நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ணணும், பிளஸ் தொலைக்காம வச்சுக்கணும். அது எனக்கு தான் சொல்றாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. ஒரு கிளாஸ் இப்போ வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அது வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். சில பேர் அது பாக்ஸ்லயே போட்டு வைக்க மாட்டாங்க, எங்க கழட்டுறாங்களோ அங்கேயே அப்படியே வச்சிடுவாங்க. சோ எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்றது? ஓகே. நம்பர் 1 என்னன்னா, சோ உங்க கிளாஸஸ் கொடுக்கும்போதே ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே புரியுற மாதிரி என்னன்னா, நம்ம இன்னர் கிளாத் சொல்லுவாங்களா, இன்னர் பனியன். சோ அந்த மாதிரி ஒரு செமி சாஃப்டான ஒரு கிளாத்ல தான் நம்ம வந்து ஒயிட் பண்ணணும். இப்போ நீங்க வெளியே போயிட்டு வரீங்க, ஐயோ துடைக்கணும்னு சொன்னாங்களே சொல்லிட்டு அப்படியே துடைச்சிடாம என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி வைப் பண்ணலாம். பிகாஸ் இதுல டஸ்ட் இருக்கும் போதே அதுக்கு மேலேயே நம்ம வந்து வைப் பண்ணும்போது என்னன்னா, இது இன்னும் ஸ்கிராச்சஸ் வந்து ஹை ஆகும். ஸோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நோ சால்ட்டி. ஸோ ஜஸ்ட் ஒரு பியூர் வாட்டர்ல டிப் பண்ணி நம்ம வைப் பண்ணாலே கிளியர் ஆயிடும். அதே மாதிரி எதுவா இருந்தாலுமே வந்து இப்போ நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னா 2 கையில போடணும். ஓகே. 2 கையிலே போட்டுட்டு 2 கையில எடுத்தீங்கன்னா ஓகே. இல்ல நான் இப்படி போட்டு இப்படிதான் எடுப்பேன், இப்படிதான் எடுப்பேன் அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து நமக்கு வந்து விட்டுடும். சோ அது என்னன்னா ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் இப்படி ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே குனியும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். பிகாஸ் இம்மீடியட்டாவே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் 3 to 4 months ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு ப்ராப்பர் வந்து எங்க கிளாஸஸ் வாங்குனீங்களோ ஒரு விசிட் பண்ணுங்க. ஒரு கிளீனிங்கா இருக்கட்டும், ஒரு சர்வீஸா இருக்கட்டும், அலைன்மெண்டா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணிக்கணும். ஓகே. இது எல்லாமே பல பேர் எப்ப பண்ணுவாங்கன்னா, ஒன்னு கிளாஸ் உடையும், இல்ல பவர் சேஞ்ச் ஆகும், அப்பதான் இந்த கிளாஸ் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து நிறைய பேருக்கு வரும். சர்வீஸ்மே நீங்க விசிட் பண்ணணும்னு சொல்றேன் நான். ஓகே. அப்பதான் அதோட லைஃப் ரொம்ப நாள் வரும். ஒரு விஷயத்தை எவ்வளவு பாத்துக்கிறோமோ அப்பதான் அந்த விஷயம் என்ன ஆகும், நம்ம கூட ரொம்ப நாள் டிராவல் ஆகும். கண்டிப்பா. சோ அப்படி இந்த சைடு வரலாம். இந்த சைடு வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. இதுல என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் தான். ஓகே. இது ரொம்ப அழகா இருக்கும். மேபி இல்லைன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இண்டஸ்க்கு மேட்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு?
நீங்க பாக்குற லுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்ல முடியல, ஃபீல் பண்ணலாம். எனக்கு அது தெரியுது. ரொம்ப எலிகண்டா ஒரு ஃபீலே ஒரு மாதிரி ப்ரைடா இருக்கு. ஆமா, இந்த சன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம போகும்போது இந்த மாதிரி போகும்போது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதே மாதிரி கீழ அண்ட் ஃபார் லேடிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போலாம். அண்ட் இது வந்து மேட் பிங்க்ல இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஃபுல் ரெக்டாங்கிள், ஃபுல் கவர்ட். எஸ். சோ இதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கண்ணுக்கே வந்து ஒரு மாதிரி இல்ல, இது ட்ரை பண்ணி பாருங்க. I think you should try. நீங்க ஒரு ரவுண்ட் கிளாஸஸ் வந்து ட்ரை பண்ணனும். ஓகே. யா. சோ நான் இது வந்து ரவுண்ட்லயே கொஞ்சம் எஸ். உங்களுக்கு இன் கேஸ் இப்ப இந்த பேட்டர்ன் பிடிக்கல, இந்த பிங்க் வேண்டாம் அப்படினா அதுலயே நம்ம ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பீச் கலர். ஓகே. சோ எல்லாமே அவங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறாங்க. அதுதான் இல்ல உங்களுக்கு அந்த பிரிட்ஜே பிடிக்கலனாலும் பிரிட்ஜ் இல்லாத ஒன்னு. அதே பேட்டர்ன் தான் பட் டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ். எஸ். ஸோ கிளாஸஸ்லேயே வந்துட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்கனால போனால் ஒன்று டப்புன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸே நான் பார்க்க மாட்டேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காமிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. சர்வீஸ்மே வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட அவுட்லெட் இங்கே மட்டும் இல்லை, குரோம்பேட்லேயும் வந்துட்டு இவங்களோட அவுட்லெட் இங்கே மட்டும் இல்லை, குரோம்பேட்லேயும் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ரொம்ப அழகா இருக்கு. சோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம பவர் பண்ணலாமா சன் கிளாஸஸ்ல? எஸ் பண்ணலாம். ஓகே. வித் பவரும் பண்ணலாம் அண்ட் வித்அவுட் பவரும் பண்ணலாம். உங்களுக்கு பவர் இருந்ததுன்னா பவருமே இது பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டிண்ட் பிடிக்கல, உங்களுக்கு இதே கலெக்ஷன்ல உங்களுக்கு இந்த டிண்ட் பண்ணணும், இல்ல இந்த டிண்ட் பண்ணணும், இல்ல இந்த டிண்ட் பண்ணனும் கூட எனிதிங் இஸ் பாசிபிள். வித் பவர்னால எல்லாமே ஒன் டேல கொடுத்துடுவீங்க. மேக்ஸிமம் சும்மா சொல்ல கூடாது. பட் I take time. Just one day தான். One day தான். ஓகே, நீங்களே டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களே, நீங்களே டெஸ்ட் பண்ணுவீங்களா? யா ஷூர். நானுமே ஐ கன்சல்டன்ட் தான். நானும் ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஆப்டிகல்ஸ்லயும் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் இருப்பாங்க. ஓகே. யா சோ நானுமே வந்து ஆப்டம் தான். சோ நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஓகே. யா கொஞ்சம் லூஸா இருக்கும். எஸ். ஓகேவா? ப்ராப்பரா இருக்கா? சிட்டிங் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? கிளியர்? ஓகே. எனி டவுட்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. சோ நான் லெஃப்ட் ஐ கவர் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ரைட் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரைட் ஐ கவர் பண்ணிட்டு தென் லெஃப்ட் ஐ போறோம். தென் போத் ஐல என்ன மாதிரி வியூ இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேடா. தெரியுதா? எஸ். தெரியுது. இப்போ தெரியுதா? தெரியுது. ரீட் பண்ணுங்க. சோ ஆல்பபெட் கம்ஃபர்ட்டபிள் இல்லையா? எஸ். ஓகே. F U T D B. ஓகே. U E H P F A O D T. Okay. D E N H F B. Okay. P T E F. கிளியரா இல்லையா? தெரியுது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. Yes. சோ இதுறது ஓன்றது ஓவால பி அந்த மாதிரி ஏதாவது தெரியல இல்லையா? Yes, லாஸ்ட் லைன் மட்டும். இப்போ பெட்டரா இருக்கா? லாஸ்ட் லைன் படிக்க முடியுதா? Yes, இப்போ படிக்க முடியுது எனக்கு. முடியுது இல்லையா? கிளியரா இருக்கு. ஓகே. சோ நோ டபுள் இமேஜிங், நோ எனி ஸ்ட்ரெயின் இருக்கா? லாஸ்ட் லைன் ஃபோக்கஸ் பண்ணும்போது இல்ல இந்த ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்ல இல்லையா? மத்தபடி அந்த சி வந்து டி மாதிரி, ஏ வந்து எல் மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நோ ஸ்ட்ரெயின்ஸ், நதிங். ஓகே, கிளியர், ஆல் கிளியர் இல்லையா? எல்லாமே கிளியரா. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் டவுட் இல்ல. கிளியர் இல்லையா? இது கிளியரா இருக்கு. ஓகே. சோ உங்களுக்குமே வந்து பவர் இருக்கு. யா. அண்ட் ரொம்ப ஹை பவர் இல்ல, ஜஸ்ட் பேசிக் தான். பேசிக். பிகாஸ் 0.5 இருக்கு. ஸோ 0.25 னா இட் வில் நாட் மேக் எனி இஷ்யூ. பட் 0.5ன்றது நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து யா. கரெக்ட். ஸோ ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் கம்மியா இருந்தா நான் வந்துட்டு கிளாஸஸ் அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓகேவா? லைக் எனக்கு தேவைப்படும் போது மட்டும் நான் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், மற்ற டைம்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறது வந்துட்டு ஓகேவா? அது அட்வைசபிளா? யா நோ, அது என்ன கேட்டிங்கன்னா அது அட்வைசபிள் இல்லை. பிகாஸ் கிளாஸஸ் வந்து போடுறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஒர்க், ஒரு பவர் இருக்கு. பட் பேசிக் என்னும்போது போட்டா அது உங்களுக்கு பெட்டர் வியூ தான். பட் இனிஷியலி ஒரு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கலாம். இல்ல மேபி இஃப் யூ ஆர் நியூ டு கிளாஸஸ் அப்படினா நடக்கும் போதே ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க கிளாஸஸ். யா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கிளாஸஸ்ல நம்ம என்ன கோட்டிங் போறோம், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம நான் எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய தெரியாது.
நிறைய இருக்கும். ஓகே சோ கிளாஸஸ்ன்றது இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேர்னா கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அப்படி இல்ல நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா இது என்னன்னா வித்தின் 6 monthsல நீங்க கரெக்ட் எக்ஸிஸ்டிங் போட்ட கிளாஸஸை விட என்ன ஆயிடும் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அப்ப அதை விட இன்னும் திக்னஸ் ஆயிடும், அதை விட வந்து இன்னும் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு டைம் பீரியட்க்கு நம்ம போடலாம். அண்ட் இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பவர் இருக்கு, கிளாஸஸ் போட்டாதான் வந்து யூஆர் ஏபிள் டு எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் மார்னிங் டு நைட் வரையும் போடலாம். குளிக்கிறப்ப தூங்கும் போது மட்டும் போட்டுட்டு ஸ்டைலா தூங்கிடுவாங்க. அவங்க ஃபுல் டிபெண்டன்சி கண்ணாடி இல்லன்றோம். ஸோ அந்த அவ்வளவு பவர் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி போட்டுதான் ஆகணும். ஓகே ஃபைன். இப்போ நீங்க டெஸ்ட்லாம் பண்ணீங்களா, இதுக்கு நம்மளோட ஸ்டோர்ல வந்துட்டு சார்ஜஸ் ஏதாவது? நோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஐ டெஸ்டிங். ஓகே சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துட்டு உங்களோட ஐ நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன பவர் இருக்கு அப்படிங்கறதையும் வந்துட்டு சொல்லிடுவாங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் லென்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். கான்டாக்ட் லென்சஸ். எஸ் கான்டாக்ட் லென்சஸ் அவைலபிளா இருக்கு. So அது வந்து நமக்கு வந்து ஆல் கலர்ஸ் இருக்கு, which is a honey, brown and light blue. இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ளூ போடுறாங்க. So yeah, especially வந்து girls கிடையாது, guys, boys. So all colors இருக்கு, கோல்ட் கலர்ஸ் நிறைய இருக்கு கான்டாக்ட் லென்சஸ்ல. எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஸோ இது எல்லாமே வந்து டெய்லி டிஸ்போசபிள். அதாவது இப்போ 1 pair எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ 30 daysக்குமே வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் டெய்லி டிஸ்போசபிள். ஸோ ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே நீங்க வந்து த்ரோ பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜீரோ பவர். ஓகே இப்போ இதுலயே நீங்க பவர் பண்ணி கொடுப்பீங்க? வித் பவரும் பண்ணலாம், வித்வுட் பவரும் பண்ணலாம். ஸோ இப்போ பவர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லென்ஸ் ஒரு பேக் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம்? ஸோ கான்டாக்ட் லென்சஸ் வந்து நம்ம கிட்ட வந்து குவார்டர்லி இருக்கு, ஆஃபேலி இருக்கு, இயர்லி இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் டெய்லி டிஸ்போசபிள். ஒன்ஸ் நம்ம இந்த இது யூஸ் பண்ணோம்னா ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரை நீங்க போட்டு அதை வந்து ஜஸ்ட் த்ரோ பண்ணிடலாம். ஓகே ஜஸ்ட் ஈஸி அண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கேர் பண்றதுக்கு. ஸோ அதோட நீங்க எப்போ நெக்ஸ்ட் தேவைப்படுதோ எனி ஃபங்க்ஷன், வெக்கேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம 1 pair எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்போ கிளாஸஸ்ல இருந்து ஒருத்தவங்க லென்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அவங்க ஃபேஸே வந்துட்டு என்ன சொல்றது ஸ்பெக்ஸ் போட்டு பார்த்து வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு லென்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒண்ணு அதோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு சில பேர் கான்டாக்ட் லென்சஸ்க்கு ஸ்பெஷலி டீச்சிங் இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் கான்டாக்ட் லென்ஸ் பை பண்றவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 to 10 minutes நம்ம உட்கார வச்சு ஸோ அதுக்கான ப்ராப்பர் எஜுகேஷனும் கொடுத்துருவீங்க. ஓகே ஸோ and we are there for available anytime. நீங்க கால் பண்ணி என்ன டவுட்ஸ் related to spectacles and contact lenses so anytime நீங்க வந்து இது பண்ணா we are always there for our customers because we are responsible strictly. அதுல ஒண்ணு மட்டும் தான் because நாங்க இவ்வளவு தூரம் இருக்கோம் அப்படின்னா மெயின் நம்ம கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் கஸ்டமரோட சர்வீஸ் and warranty. so அதனால தான் வந்து நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். so அதுல வந்து no compromise strictly yes. so அதுல வந்து we are ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். so அதனால வந்து no worries. okay ஸோ கிளாஸஸ் காமிச்சிங்க, டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க கண்ணு, அதே மாதிரி லென்சஸ் வந்துட்டு காமிச்சிங்க. நம்ம ஸ்டோர்ல என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு? ஸோ வி ஹாவ் அ buy one get one ஆஃபர்ஸ் which is இப்போ லாஸ்ட் அந்த வேலண்டைன்ஸ் டேனால அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்ச்ல வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எனிதிங் நீங்க என்ன பை பண்றீங்களோ ஸோ அதுல வந்து 50% ஃபிளாட் போயிட்டு இருக்கு ஆன் ஃப்ரேம்ஸ், லென்சஸ் அண்ட் ஸ்பெஷலி வந்து கான்டாக்ட் லென்சஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரேம் ஃப்ரீ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஸ்பெஷலி வந்து கான்டாக்ட் லென்சஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் போயிட்டு இருக்கு. அண்ட் லென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ ட்ரிபிள் which is 950 இருந்து it goes up to like ஒரு பிராண்ட்ஸ்லாம் வந்து we are dealing with Essilor which is France made and it's an international made. ஸோ பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் அம்பாசிடரே வந்து விராட் கோலி சார். ஸோ வந்து ஸோ அந்த ஒரு பிராண்ட்ஸ்லாம் போகும்போது அக்கார்டிங் டு நம்ம கிரிசால் ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லென்சஸ்ல. ஸோ அதுலேயே வந்து ஃபோட்டோக்ரோமேட்டிக் அந்த டிரான்சிஷன் பண்ணும்போது ஸோ அதுக்கான லென்சஸ் ப்ரைஸுமே வந்து ஆட் ஆகும். ஸோ ஃப்ரேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் 799 இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லென்சஸும் வந்து உங்களுக்கு 950 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன மாதிரி வேணா உங்களுக்கு அந்த கோட்டிங்ஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி போகும்போது ஸோ அது ஜஸ்ட் ஆட் ஆகும். And we have a buy one get one ஆலும் உங்களுக்கு buy one get one பண்ணலாம். And according to customers எனக்கு இதுதாங்க வேணும், எனக்கு இந்த பட்ஜெட்ல தாங்க வேணும் அப்படின்னா we are there பண்ணி தரோம் சார். That's it. அதுக்கு மேல பேச்சே கிடையாது.
ஸோ லென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டிஸ் இருக்குது, ப்ரைஸ்லேருந்தும் சரி, கோட்டிங்லேருந்தும் சரி, பிராண்ட்ஸ்லேருந்தும் சரி. ஆனால் பட் கஸ்டமர்ஸுக்கு என்ன ரெக்வயர்டான என்ன நீட் தேவையோ அது வந்து நம்ம பண்ணி தரோம். ஸோ இந்த ப்ரைஸில் எனக்கு இது பண்ண முடியுமானா அதில் என்ன பெஸ்ட்டோ நம்ம அது பண்ணி தரலாம். ஓகே, எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இவங்களோட அவுட்லெட் விருகம்பாக்கம்ல இருக்குது, அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் குரோம்பேட் சைடு அந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதே ஆஃபர்ஸ் தானே அங்கேயும் போயிட்டு இருக்கு. இதே ஆஃபர்ஸ் தான் வந்துட்டு அங்கேயும் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க இன்கேஸ் ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர்ஸ் எடுப்பீங்களா? அந்த மாதிரி ஊர்ல இருக்காங்க. இப்போ நாங்க வந்து ஆட்ஸ் எல்லாமே வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பண்ணலாம். நிறைய பண்ணிருக்கோம். பெங்களூர், விருதாச்சலம் அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து த்ரூ வாட்ஸ்அப் கால்ஸ் அந்த மாதிரி இதில் நாங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணி, அண்ட் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஹை பவர், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹை இண்டெக்ஸ், அதாவது எப்படின்னா லென்ஸ் வந்து திக்னஸை வந்து காட்டாம, ஸோ வந்து ஹை இண்டெக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், லைக் அது லென்ஸஸோட திக்னஸை ஹைட் பண்ணி ஸோ ஃபிளாட்டர் அண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த மாதிரி லென்ஸஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நாட் ஒன்லி இல்லை, என்ன எப்படி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படி பண்ணால் அதில் என்ன பெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஹையர் இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு சூப்பரான டீல். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ எல்லா மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நீங்கள் கலர்ஸில் கேட்டாலும் பண்ணி தருவாங்க, இல்லை நீங்கள் மெட்டலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி தருவாங்க. உங்களோட லென்சஸ்லையுமே வந்துட்டு எனக்கு இப்படி தான் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் வந்துட்டு அவங்க பண்ணித்தர ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஸ்பெக்ஸை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓகே எனக்கு கண்ணாடி தேவைப்படுதா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட்லேயே இருந்தீங்கன்னா டவுட்டே வேணாம், நீங்கள் தாராளமாக வந்துட்டு இங்கே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளாஸஸை ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் FT லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye bye.